இந்த அரசாங்கம், இந்த திமுக அரசாங்கம் இந்த 5 வருட கால ஆட்சியில மக்களுக்கு என்ன செஞ்சது? ஒன்னும் செய்யல. கிராமப்புற மக்களை சுத்தமா கைவிட்டுட்டு இதுதான் நடந்தது. அது மட்டும் இல்ல, போன தேர்தல்ல 505 வாக்குறுதிகளை கொடுத்து அதுல 50 வாக்குறுதி கூட சரியா நிறைவேற்றல, முழுமையா நிறைவேற்றல. ஆனா இப்ப அடுத்த தேர்தல், அதனால என்ன பண்ணிட்டாங்க, 525 வாக்குறுதியை கொடுத்து இப்ப திரும்ப உங்ககிட்ட வாக்கு கேட்க வந்திருக்காங்க. வரும்போதே என்ன சொல்றாங்க, 8000 ரூபாய் டோக்கனை சொல்றாங்க. ஏன்னா மக்கள் டோக்கனுக்கு ஆசைப்பட்டுருவாங்க அப்படிங்கிறதுக்காக அத சொல்றாங்க. இன்னொரு கட்சி தெரியும் உங்களுக்கெல்லாம், எதிர்கட்சி இப்படி சொல்லுது. துரோக கட்சி என்ன சொல்லுது? என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுக்கிறோம், 10,000 ரூபாய் காசு கொடுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இந்த 2 பேருக்குமே நான் கேட்கறது, இது என்ன இவங்க அப்பா விட்டு பணமா, இவங்க சம்பாதிச்ச பணமா? இல்ல, இது எல்லாம் இந்த 12 லட்சம் கோடி கடன் வாங்கினாங்க பாருங்க, அதுல திட்டங்களை செய்யறேன்னு சொல்லி சும்மா சொல்லி அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் பெற்றுக்கிட்டு அதை கொடுக்கறது தான். அது மட்டும் இல்ல, அவங்களா கொடுக்கறாங்க இல்ல, அரசாங்க பணம். திரும்ப இப்ப கொடுக்கறேன்னு சொன்னதுக்கெல்லாம் திருப்ப ஒரு 10 லட்சம் கோடி கடன் வாங்கணும். கடன் வாங்கி தமிழ்நாட்டு மக்கள் மேல ஒவ்வொருத்தர் தலையிலையும் 2 லட்சம் கோடி 2 லட்சம் ரூபாய வச்சிருக்காங்க. உங்க வீட்டுல ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அது தலையில 2 லட்சத்தோட தான் பிறக்குது. இதுதான் நிலைமை. அதனால இந்த கட்சிகள் வேணுமா அப்படிங்கிறத நீங்க யோசிக்கணும். இப்ப இங்க ஒருத்தர் இருக்காரு, ஒரு அமைச்சர், வழியா வர்ற அமைச்சருங்க. அவங்க ஏற்கனவே அவங்க அப்பா மத்திய அரசு எப்பெல்லாம் ஆட்சிக்கு வர்றப்போ காங்கிரஸோட இருந்துகிட்டு பதவியில நல்ல நல்ல பதவியா பார்த்து வந்துருவாரு. அவர் இந்த ஊருக்காக ஏதாவது செஞ்சிருக்காரான்னு பாத்தீங்கன்னா இல்ல. சரி, இப்ப அவர் மகனை இங்க நிறுத்தியிருக்காரு. இப்ப முடிஞ்ச 5 வருஷத்துல உங்களுக்கு ஏதாவது செஞ்சிருப்பாரா? அவரு ஏதாவது ஒரு நல்ல திட்டங்களை இங்க கொண்டு வந்திருப்பாரா? அவர் தொழில்துறை அமைச்சர். இதுல வேற அம்மா இருந்தப்ப என்ன செஞ்சாங்க, சாதாரண ஆளை கொண்டுட்டு எம்எல்ஏ ஆக்கியிருப்பாங்க. இதெல்லாம் திமுகவோட ஸ்டைல். இதெல்லாம் அவங்க எல்லாம் அந்த பெரிய மனுஷன், அவங்க வீட்டு பிள்ளைங்க அப்படிதான் கொடுப்பாங்க. ஆனா அம்மா அப்படி இல்லை. நான் அம்மா வளர்ப்புலயே வந்துட்டேன், அதனாலதான் இந்த மாதிரி ஆட்களை நாங்க எம்எல்ஏக்கு நிக்க வச்சிருக்கோம். ஏன்னா அவங்க எல்லாம் உங்களோடய சேர்ந்து இருப்பாங்க, கஷ்ட நஷ்டம் புரியும் அவங்களுக்கு. அது ஒரு முக்கிய காரணம்னு நினைச்சுதான் ராசு பிள்ளைய இங்க நிறுத்தி இருக்கோம். அவரை வெற்றி பெற வைக்கிறது சாதாரண மக்களாகிய உங்க கையில தான் இருக்கு.